கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளில் வாழ்வு தரும் வார்த்தை என்ற பதிவில் ஒருமித்து வாசம் பண்ணுதல் என்பதை பற்றி தியானிப்போம். சங்கீதம் 133 1-3 பார்ப்போம் என்றால், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும்போது எத்தனையும் நன்மையும் இன்பமுமாய் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் ஒன்று சகோதர சகோதரிகளின் ஒருமனத்தை பற்றி விவரித்து சொல்கிறது. ஒரு மனதின் விளக்கம் என்னவென்றால், சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ண வேண்டும். இஸ்ரவேல் 12 கோத்திரத்தான் ஒன்றாக கூடி வந்து தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக்கினார்கள். அப்போது அவர்களுக்குள் மிகவும் மகிழ்ச்சி உண்டாகினது. தாவீது அந்த சங்கீதத்தை பற்றி இந்த நேரத்தில் சங்கீதம் 133 எழுதியிருக்கிறார். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது எத்தனை நன்மை இன்பமாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணும் இடத்தில் தம்முடைய ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். எல்லா சமயத்திலையும் ரொம்ப சிநேகிதமாய் நெருக்க முடியாது. சற்று தள்ளியே இருப்போம். சற்று தூரத்திலிருந்தே நாம் அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். ரொம்ப அதிகமாய் நெருங்கி ஜீவிக்கும் போது நமக்குள் மோதல்கள் உண்டாகும், உரசல்கள் உண்டாகும், பகை உருவாகும். சற்று இடைவெளி விட்டு வாசம் பண்ணும்போது பொறாமைகள், போட்டிகள், கசப்பான எண்ணங்கள் தவிர்க்கப்படுகிறது. சகோதரர் சமாதானமாய் ஜீவிப்பதற்கு சிறந்த வழியே ஆகும். நீங்கள் வேதத்தில் பார்ப்பீர்கள் என்றால், ஆபிரகாமும் லோத்தும் அதிகமாய் கூடியிருந்தார்கள். ஒரே ஸ்தலத்தில் வாசம் பண்ணினார்கள். ஆதியாகமம் 13:5-9 பார்க்கும்போது, ஒரே ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவது என்பதன் பொருள் ஒரே இருதயத்தோடும் ஒரே ஆத்மாவோடும் ஒரே நோக்கத்தோடும் வாசம் பண்ணுவதுதான் ஒரு மனத்தை குறிக்கும். ஒரு மனதோடு ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் அபிஷேக தைலத்தை ஊற்றுவார். அந்த தைலம் ஊற்றும் போது நாலா பக்கமும் நறுமணம் வீசக்கூடியதாக இருக்கிறது. சகோதர சிநேகத்தை நல்ல அபிஷேகம் தைலம் போல் இருக்க வேண்டும். சகோதரர்களுடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். சகோதர சிநேகம் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்தின் மேல் வைத்து அன்பு கூர்ந்தார். நம்மேல் முழுவதுமாய் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு மிகவும் பரிசுத்தமானது. சகோதர சிநேகம் நன்மையும் இன்பமும் ஏராளமாய் இருக்கிறது. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. பனி பெய்யும் போது எவ்வாறு உஷ்ணம் குளிர்ச்சி உண்டாகுமோ அதுபோல சகோதர சிநேகம், ஒருவேளை ஒருவர் கோபமாயும் விரோதமாயும் இருந்தால் சகோதர சிநேகம் நிலைக்கும் போது கோபமும் விரோதமும் அவர்களை விட்டு விலகி நீங்கா அவர்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும். எப்படி என்றால், பனி பெய்யும்போது எவ்வாறு உஷ்ணம் குளிர்ச்சி உண்டாகுமோ அதுபோல சகோதர சிநேகம், ஒருவேளை ஒருவருக்குள் கோபமாகவும் விரோதமாகவும் இருந்திருப்பார்கள். இந்த சகோதர சிநேகம் நிலைக்கும் போது கோபமும் விரோதமும் அவர்களை விட்டு விலகி நீங்காத அவர்களுக்குள் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும். சகோதர ஐக்கியம் நம்முடைய இருதயத்தை மென்மையாக்குகிறது. நம்முடைய இருதயம் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறது. ஒருமித்து வாசம்போது மகிழ்ச்சியும் நன்மையும் கிருபையும் நம்மளோட கூட இருக்கிறது. ஆபிரகாம் லோத்து ஒன்றாக இருந்தார்கள். ரூத் நகோமி ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்தார்கள். யோனத்தான் தாவீது தன் இருதயத்தை போல் அவனை சிநேகித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, நீங்கள் எங்கோ பிறந்து எங்கோ வாழ்ந்திருக்கலாம். ஆனால் சிலுவை அண்டை வந்து நிற்கும்போது நீங்கள் கர்த்தருடைய குடும்பத்தார் என்பதை உணர வேண்டும். ஒரே பிதாவானவர் உங்களுக்கு உண்டு. ஒரே ஆவியினால் நீங்கள் தாகம் தீர்க்கப்படுகிறீர்கள். நீங்கள் கர்த்தருடைய வீட்டாரும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். ஒரு தனி குச்சியை முறிக்கும் போது எளிதாக இருக்கும். அதே 10 குச்சிகள் சேர்ந்து நம்ம முறிக்கப்படும் போது அது முறிபடாது. ஒரு மாடு தனியாக மேயும் போது அந்த கதையை நாம் படித்திருப்போம். சிங்கம் அதனை மேற்கொள்வதை பார்ப்போம். அதே 5 பேர் ஜெபம் பண்ணும்போது பிசாசு வெட்கப்பட்டு போவான். யுத்தம் தேவனுடையதாக இருக்கிறது. அதுபோல நீங்கள் ஒருவருக்கொருவர் ஜெபித்து ஒருவருடைய பாரத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒன்றாய் இருந்து வந்தால்
ஒருவர் மேல் உள்ள அனலும் அக்கினியும் மற்றவர்கள் மேலும் பற்றி பிடிக்கும். புதிய ஏற்பாட்டிலே 120 பேர் ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியானுடைய மகிமையின் பிரசன்னம் அவர்கள் மேல் இறங்கியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டு இருப்போமாக, ஒருமித்து வாசம் பண்ணுவோமாக, ஒரே இருதயத்தோடும் ஒரே சிந்தனையோடும் ஒரே அன்போடும் ஒரே நேசத்தோடும் ஒன்று கூடி இருக்கும்போது கர்த்தர் நன்மையின் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில தொடரும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.